தன்னுடைய புள்ள ரோட் ஷோ போகலாம், அவரு ரோட் ஷோ போகலாம். அது எனக்கு புரியல. எல்லாம் ரோட் ஷோன்னா சாதாரணமாக நினச்சிக்கிறாங்க. ரோட் ஷோன்னா மக்கள் இருக்கணும், வெறும் ரோட்டில் போகிற ரோட் ஷோ கிடையாது. எப்போ பார்த்தாலும் நம்ம தலைவர் பண்ணுறதையே பார்த்து பண்ணுறது. அவர் ஏர்போர்ட்டு இறங்குனா கூட்டம் வருதுன்னா மக்கள் வராங்க, உடனே இவங்களும் ஏர்போர்ட் விட்டுனா கூட்டம் வரணும். எனக்கு அங்கே தெரியும் என்ன சிஸ்டம்னு எனக்கு தெரியும். நான் அடிக்க முடியும். உன் டிஎன்ஏ எனக்கு தெரியும், என்ன தப்பு பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஹைகோர்ட்டில் நம்ம கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். எப்படி எல்லா கட்சிகளுக்கும் சமமாக ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உருவாக்குங்க. நமக்கு மட்டும் ஒரு நாளுக்கு முன்னாடி தருவாங்க. ஆனால் திமுக மட்டும் தன்னுடைய புள்ள ரோட் ஷோ போகலாம், அவர் ரோட் ஷோ போகலாம். அது எனக்கு புரியல. எல்லாம் ரோட் ஷோன்னா சாதாரணமாக நினச்சிக்கிறாங்க. ரோட் ஷோன்னா மக்கள் இருக்கணும், வெறும் ரோட்டில் போகிற ரோட் ஷோ கிடையாது. உதயநிதியில் ரோட் ஷோ போயிட்டு இருக்காரு. அது நம்ம பசங்க மீம்ஸ் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. வெறும் ரோட்டில் அப்படி கை கும்பிட்டு லெஃப்ட்லேயும் ஆளை காணும், ரைட்லேயும் ஆளை காணும். யாரை பார்த்து இந்த பூனை வந்து சூடு போட்டுக்குமே புளியை பார்த்து. எப்போ பார்த்தாலும் நம்ம தலைவர் பண்ணுறதையே பார்த்து பண்ணுறது. அவர் ஏர்போர்ட்டு இறங்குனா கூட்டம் வருதுன்னா மக்கள் வராங்க, உடனே இவங்களும் ஏர்போர்ட் விட்டுனா கூட்டம் வரணும். நம்ம உதயநிதி போறாருன்னா ரோட்டில் போறாருன்னா ரோட் ஷோ லெஃப்ட் ரைட்டு பார்க்குறாரு, எவனுமே மதிக்கல. இப்போ கூட நேற்று கூட பாருங்க, வெள்ளூரில் வாக்கிங் போயிட்டு இருக்காரு. யாரா ஓடி வந்து பார்க்காங்க, எங்கள் தலைவர் வெள்ளூரில் வாக்கிங் போட்டோம், அன்னைக்கு வெள்ளூரை முடங்கி போயிடும். என்ன பேசுறீங்க நீங்க? உங்களுக்கு தான் தெரிஞ்ச அரசியல். திமுகனா கொள்கை, கொள்கை, நாங்கள் தான் கொள்கை, எங்களுக்கு தான் கொள்கை தெரியும். நான் ஒத்துக்கிறேன். 1967 அண்ணா உருவாக்கும் போது நாங்களும் அண்ணா வழியில் இருக்கவங்க தான். அண்ணாவோட கொள்கையை நாங்கள் வந்து கடைப்பிடிக்கிறோம், தலைவர் கடைப்பிடிக்கிறாரு. அண்ணாவோட கொள்கை என்ன? பெரிய திராவிடன் 4 மணி நேரம் பேசுவான். எல்லோரும் சமமாக நினைக்கிறது தான் அண்ணாவோட கொள்கை. எங்கள் தலைவர்கிட்ட பேசி பாருங்க 1 hour. இங்க இருக்கிற பிஎல்ஏ நம்பர் 1 தான், பொதுச் செயலாளர் 1 தான். அங்க ஒரே ஒரு டிஸ்கிரிமினேஷன் வந்து தூக்கி போட்டு போயிட்டே இருப்பார். எல்லாரும் சமமா இருங்க. அப்ப அண்ணாவோட குறிக்கோள் என்ன? சாதியை பார்த்து அவர் அரசியல் பண்ணல, மதத்தை பார்த்து அரசியல் பண்ணல, பணத்தை பார்த்து அரசியல் பண்ணல, ஊழலுக்காக அவர் வரல. இதுக்கு மேல என்னப்பா கொள்கை வேணும் எங்க தலைவருக்கு? சொல்லுங்க. நீ 10 மணி நேரம் மேடை போட்டு பேசுற வாழ்க்கையில கடைபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கிறார். நீ மேடை போட்டு எதுவும் கடைபிடிக்க மாட்டேன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் கலைஞர் வந்தார். நான் ஒத்துக்கிறேன், கலைஞர் மேலே பெரிய விமர்சனம் 2 விஷயம் இருக்குது. குடும்ப ஆட்சியும் ஊழலும், அதில் பெரிய விமர்சனம். இன்னொன்று சமூக நீதியை கொஞ்சம் உருவாக்குனாரு, அதில் எங்களுக்கு எந்த விதமான இல்லை. ஏன்னா தலைவருக்கு கலைஞரே பிடிக்கும், அதை கூட நாங்கள் ஒத்துக்கிறோம். இப்போ இருக்கிற ஸ்டாலின் திமுக இருக்கு, அவர் விமர்சனம் பண்ணி பிரோஜனம். அவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் நடந்துக்கிட்டு இருக்காரு, ஆனால் சுற்றியில் என்ன நடக்குன்னு தெரியாது. கரூரில் பேட்டி கேட்குறாங்க, வந்தார், எழுப்பி விட்டாங்க. ஐயோ உங்கள் பையனுக்காக போங்க, அப்போ தான் பழியெல்லாம் தூக்கி விஜய் சார் மேலே போட முடியும், நீங்கள் தயவு செஞ்சு எந்திரிச்சு போங்கன்னு சொன்னா அவரும் வந்துட்டார். 5 வருஷமா எந்த சாவுக்கும் போலையாம். ஃபோனில் அஜித்குமார் கூப்பிட்டு அம்மா மன்னிச்சுக்கோமான்னு சொல்லுவாராம். ஆனால் தாவே மேலே குற்றம் சொன்னவொன்னே கிளம்புனாரு பாருங்க, சார்ட்டர் ஃப்ளைட் பிடிச்சி. அந்த சார்ட்டர் ஃப்ளைட்டை எப்போ புக் பண்ணாங்க, எப்படி வந்துச்சு, எப்படி நைட்டோட டேட்டா கிளம்புனாருன்னா அடுத்து சிபிஐ என்கொயரி வச்சுக்கலாம். அதை அப்புறம் வச்சுக்குவோம். அதுக்கு தான் உச்சநீதிமன்ற நீதிபதி போட்டிருக்காங்களே, அவர் வரட்டும், பெரியவர் வரட்டும், அங்கே நம்ம முறையிடுவோம். அங்கே அப்போ அவருடைய குறிக்கோள் இன்னைக்கு வந்து ஸ்டாலின் திமுகன்னு என்ன தெரியுங்களா? ஒன்றுமே இல்லை. அவர் உடம்பு சரியில்லை, அமைதியாகிட்டார். சட்டசபையில் ஒரு பேப்பர் கொடுப்பாங்க, ஒரு மீடியா மீட்டிங்னு நினச்சிக்குவாங்க, அவர் வந்து பேசுவார். இன்னொன்று கூட நம்ம பசங்க ட்ரோல் பண்ணாங்க, நம்ம பசங்க இருக்காங்களே ஜென்சி பசங்க, அடுத்த கேள்வி இவரே சொல்லுவார் மீடியாவில், அந்த கேள்வி தான் நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு. இதுதான் ஸ்டாலின் திமுக. ஆனால் அதை இயக்கக்கூடியவங்க 2 பேர், மருமக மக. எனக்கு அங்கே தெரியும் என்ன சிஸ்டம்னு எனக்கு தெரியும். நான் அடிக்க முடியும். உன் டிஎன்ஏ எனக்கு தெரியும், என்ன தப்பு பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். எம்ஜிஆருக்கு அப்புறம் அந்த கட்சியை தெரிஞ்ச ஒரு ஆள் நான் தான். உங்கள் டிஎன்ஏ, உங்கள் துரோகம் எல்லாம் எங்களுக்கு தெரியும். அப்போ அண்ணங்கிட்ட அப்பயே சொன்னானே, இதெல்லாம் பண்ணுவாங்க, இந்த சூழ்ச்சிக்கெல்லாம் பண்ணுவாங்க சுப்ரீம் கோர்ட்டு, நீங்கள் சொன்ன உடனே போயிடலான்னு. 16வது நாள் அமைதியாயிட்டோம். இன்னைக்கு ஸ்டாலின் சாரோடைய திமுக மருமகன், மகன் ஒரு லெவலில் இருப்பார், மருமகன் சீஃப் செக்ரட்டரி. தாவேக்காவை எப்படி அழிக்கணும், இதுதான் அஜெண்டா. அதுக்கு தான் பெண்ணு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.